22 கேரளா லாட்ரி பாக்கி தர 21வது குழுக்கள் 21 கொடுத்த கெஸிங் பார்க்கலாம். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 5028 வந்துச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் எடுத்துருக்கலாம். ஸோ எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். 8522 கொஞ்சம் ஜீரோ யூஸ் பண்ணி அதை பாக்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக வின்னிங் அடிச்சிருக்கோம். நான் சொல்லியிருந்ததுலேருந்து ட்ரா நம்பர் காமிக்குதுன்னு எங்கேயோ மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன், அதே மாதிரி மிஸ் ஆகிருச்சு. ஆல் போர்டு 2 பாஸு, பெஸ்ட்டு போர்டில் 2 பாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. நான் கொடுத்த நம்பரில் பி போர்டு பாஸு, ஆல் போர்டு பாஸு 21 வின்னிங் எடுத்தோன்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. டிஎல் லாட்டி அதே மாதிரி 21 1 மணிக்கு கெஸிங் கொடுத்தோன்னே பாஸ் ஆகிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் டிஎல் லாட்டி கேஎல் பேஸ் பண்ணி அடுத்த நாள் 1 மணிக்கு எடுக்கிறதுக்கு சொல்லி. அதே மாதிரி சி போர்டுக்கு 6 கொடுத்தேன். ஏன்னா இது 614 கேஎல்ல சி போர்டுக்கு 6 1 கொடுத்தேன். அதே மாதிரி 6 பாஸ். ஆல் போர்டுக்கு லைன் மார்க் கொடுத்தேன் 6 எடுத்துக்க சொல்லி. அதே மாதிரி 6 வின்னிங் இருக்குது. இதில் மிஸ் பண்ணிட்டு 3 செட்டு 3 செட் எடுத்துருந்தா மிஸ் ஆகிருக்கு. டிஎல் லாட்டி 6 மணிக்கு கெஸிங் கொடுத்துருக்கேன், அதையும் வீடியோ பாருங்கள். கேரளா லாட்ரி 22 சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 6 1 8, பி போர்டுக்கு 1 5 9, 1 3 9, சி போர்டுக்கு 1 2 6 எடுத்துருக்கேன். சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 6 1 2, பி போர்டுக்கு 1 3 9, சி போர்டுக்கு 1 2 9. அதே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 1 2 ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு 1 3, சி போர்டுக்கு 1 9, ஆல் போர்டுக்கு 1 3 எடுத்துக்கோங்க. பி போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 3 சி போர்டுக்குள்ள ஏ போர்டுக்கு மாற்றணும்னு சொல்ல முடியாது. என்னோடய கணக்கில் பி போர்டுக்கு 3 எடுத்திருக்கேன். சி போர்டுக்கு 8 வந்தால் 1 9, ஏ போர்டுக்கு 0 வந்தால் 1 2. ஏன்னா பி போர்டுக்கு 2த்துக்கு ஏ போர்டுக்கு 1ஆகவும் இல்லைன்னா 3 கூட மாற்ற வாய்ப்பும் இருக்குது. இப்போ ரிவேர்ஸ் வந்தால் 9 வரணும். ஆனால் 9 ஏ போர்டுக்கு காமிக்கல. 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 131 139 231 234 செட்டு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இல்லை பிசி பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏபி பிஎஸ்சி கெஸிங் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்லையும் கொடுத்துருக்கேன் நம்ப. 4 டிஜிட்டில் நீங்கள் நான் கம்மி பண்ணிட்டேன். 6131 6231 6239 6199 6139. ஸோ ஏபியில் வந்து 13 63 23, பிஎஸ்சி 31 39, ஏசியில் 11 69 21 29. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 4 செட்டு எடுத்திருக்கேன் 4 டிஜிட்டில். அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன்பா. உங்கள் கணக்கில் இது வரலாம் பாருங்கள், ஃபங்க்ஷனாக மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட கெஸிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு 4 டிஜிட்டில் வின்னிங் எடுத்தே ஆகணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் எவ்வளோ தூரம் நம்பர் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். நாளைக்கு இதான் என்னோடய கெஸிங்கு. டிஎல் லாட்டி நாளைக்கு 1 மணிக்கு கேஎல் இன்றைக்கி 21 வந்ததில் 1 மணிக்கு எடுத்துக்கோங்க. அதே அடுத்த நாள் வர்றது நம்பர் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டிஎல் லாட்டிக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிங்கிள் போர்டு 2 நம்பர் கொடுத்துருக்கேன், ஆல் போர்டு கொடுத்துருக்கேன், பெஸ்ட் போர்டும் கொடுத்துருக்கேன் நண்பா. இந்த 3ஐயும் ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் 3ஐயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டு இல்லாட்டி பிசியாவது பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசியில் வந்து 99 கூட சொல்ல முடியாது. 8 வந்தாலும் பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 9 கூட மாற்றுவாங்க. கொஞ்சம் உள்ட்டா கூட சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னோட பார்த்துக்க. நம்பர் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் என்ன கன்ஃபார்ம் நம்பரு எடுக்கிறவங்க கமெண்ட்டை பார்த்து எடுத்துக்கோங்க நண்பா. என்னோடய பெஸ்ட்டு போர்டாகவும் சிங்கிள் போர்டாகவும் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு போர்டு தொடர்ந்து ஆல் போர்டு, சிங்கிள் போர்டு, பெஸ்ட் போர்டு பாஸ் ஆகிட்டு இருக்குது. ட்ரை பண்ணலாங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.